குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்தியாவை பொறுத்தவரை IPL போட்டிகளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. சர்வதேச அளவில் நடக்கும் போட்டிகளின் போது இந்திய ரசிகர்களாக இருப்பவர்கள் IPL சீசனின் போது வெவ்வேறு அணிகளுக்கு ரசிகர்களாகி விடுகின்றனர். இதனால் நண்பர்களாக இருப்பவர்கள் கூட எதிரெதிர் பக்கமாக நின்று தங்களது அணிகளுக்கு ஆதரவு அளித்தும் மாற்று அணிகளை விமர்சித்தும் வருகின்றனர். இது சில நேரங்களில் விபரீதத்திலும் சென்று முடிகிறது. குறிப்பாக IPL சீசனின் போது சென்னை, RCB, மும்பை ஆகிய அணிகளின் ரசிகர்களிடையே ஏற்படும் கருத்து மோதல் சமூக வலைதளங்களில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரரை விமர்சித்து பேசிய நண்பனையே கொலை செய்த சம்பவம் அரியலூர் மாவட்டத்தையே அதிர்ச்சி அடைய வைத்தது. அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தர்மராஜ் மற்றும் விக்னேஷ். நண்பர்களான இவர்கள் இருவரும் அவ்வப்போது கிரிக்கெட் விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். மேலும் தர்மராஜ் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் தீவிர ரசிகராகவும் விக்னேஷ் ரோஹித் சர்மாவின் தீவிர ரசிகராகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதியன்று IPL போட்டிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது இவர்கள் இருவரும் தங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அவர்கள் இடம்பெற்றுள்ள அணிகளை பற்றி கருத்து கூறி வந்துள்ளனர். அந்த நேரத்தில் விக்னேஷ் விராட் கோலியை விமர்சித்து கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தர்மராஜ் விக்னேஷை மது அருந்த சொல்லலாம் என பொய்யூர் அருகே உள்ள ஓடை பகுதிக்கு தனியாக அழைத்து சென்றுள்ளார். அங்கு இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது தலைக்கேறிய போதையில் இருந்த தர்மராஜ் விக்னேஷை கிரிக்கெட் பேட்டால் அடித்து தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தர்மராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி மலர் வாலண்டினா இன்று தீர்ப்பளித்தார். அதில் தர்மராஜ் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி மலர் வாலண்டினா தீர்ப்பளித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.